ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. சார் என்ன மாதிரி கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன். கொஸ்டின் வந்து சரிங்க யூனிட் 1 உங்களுக்கு தெரியும், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ அதுல இருந்து தான் சரிங்க கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட சரிங்க சார் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு அண்ட் நம்மளோட சேலஞ்சை நீங்கள் எப்படி கான்ஃபிடண்டா ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் யூனிட் வைஸ் போகலாம் சரிங்க அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சரிங்க ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணதே பெரிய விஷயம். நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு அதுலேயும் முதல் ஆளாக வந்திருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். முடிஞ்சா மூணுலேயும் மூணு மூணு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். 3க்கு 2 எடுத்தாலும் பெட்டர். சரிங்க சூப்பர். ஸோ ஒன் டே சரிங்க ஆல்டர்னேட் டேஸில் நம்ம இந்த வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா சார் சொல்றேன். கேட்குறாங்க நிறையா, ஓகே ஆனா அவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் அவார் ஆகலை. ஓகே ஓகே நான் சொல்றேன், இந்த மாதிரி வீடியோஸ் தான் ஷேர் பண்ணேன். சூப்பர். ஸோ மற்ற எல்லாருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கொஸ்டின் வந்து நீங்கள் பாருங்க, அட்டன் பண்ணுறவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது யூனிட் 1 அப்படின்றதுல என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் வருது. மேபி இன்னைக்கு நீங்கள் யதார்த்தமாக படிக்கிறது நாளைக்கு ஒரு வேளை எக்ஸாம்க்கு வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தொடர்ந்து பாருங்க. யார் விருப்பம் இருக்கவோ அவங்க நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சேலஞ்ச் ஓரியன்டாக போகிறோம். ஃபன் வித் நாலேஜை கேதர் பண்ணணும் அப்படின்றக்காக தான் மெயின் மோட்டிவ் இது. அதை முதல்ல நல்லா எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் சார். யூனிட் 1 இன்ட்ரடக்ஷன் டு ஃபிசிக்கல் எஜுகேஷன். உங்களுக்கான முதல் கொஸ்டின் வந்து உடற்கல்வி என்பது டேஷ் வாட் இஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ 4 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? உடற்கல்வி என்பது கல்வியோட அங்கமா, முழுமையான மனிதனை உருவாக்குறதா, இல்லை உடற்பயிற்சியின் மூலம் மாற்றம் அடைவதா, இல்லை இது எல்லாமேவா, மூணுமேவா? கல்வியின் அங்கம். ஸோ நீங்கள் கல்வியின் அங்கம் சூஸ் பண்ணுறீங்களா? ஆமா ஆப்ஷன் பி சார், ஆல் ஆஃப் தி அபோவ். இவை அனைத்தும். மேம் இப்போ இது சாரோட கொஸ்டின். நீங்கள் வந்து சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி நீங்கள் கேமரா ஆன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் ரைட் பண்ணலாம். ஸோ சார் சொன்னது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நானே சொல்லுவேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இல்லைன்னா ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் நோட் பண்ணிட்டே வரலாம். இல்லை கமெண்ட்ல போடுங்க நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கும். சார். யார் பேசிட்டு இருப்பாரு. எக்ஸ்கியூஸ் சார், லாஸ்டா உங்க ஆன்லைன் டெமோ கிளாஸஸ் அந்த 8 யூனிட் அட்டன் பண்ணேன். ஓகே அதுல நீங்க இந்த 3 பாயிண்ட்டுமே சொல்லியிருந்தீங்க. இந்த கல்வியின் அங்கம்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு 3 மணி நேரம் உருவாக்குறது. யா இதோட அனைத்து ஒண்ணுதான். அனைத்தும் தான் வரும். அது 3மே சொல்லியிருந்தீங்க. Yeah, உடற்கல்வி அப்படின்றது இந்த 3மே தான் வரும். கல்வியோட ஒரு அங்கமா இருக்கும். சரி. மனுஷனை உருவாக்குறதும் இந்த உடற்கல்வி தான். ஸோ உடற்பயிற்சி மாற்றம் அடைவது நம்மளோட பிசிக்கல் எஜுகேஷன் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சார். இது அனைத்தும். சரிங்க. ஓகே ஓகே செகண்ட் கொஸ்டின் போலாம். உடற்கல்வியின் நோக்கம், அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். இது எல்லாமே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே யூனிட் 1. அதுல இருக்க பேசிக் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு யூனிட் கவர் பண்ணும்போது இன்னும் டெப்தா நிறைய நாலேஜ் கேதர் பண்ற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மற்றவங்க பார்க்குறவங்க இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல போடலாம். சார். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சார், உடற்பயிற்சி மூலம் முழு மனிதனை உருவாக்குவார். ஓகே, நீங்க வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன்ல நீங்க சொல்றது வந்து ஆப்ஷன் ஏ, உடற்பயிற்சியின் மூலம் முழு மனிதனை உருவாக்குவது. ஆமா ஆமாம் சார். சூப்பர் சார், கரெக்ட். இதுக்கான ஆன்சர் வந்து இதான், ஆப்ஷன் ஏ, உடற்பயிற்சியின் மூலம் முழு மனிதனை உருவாக்குவது. இதுல நீங்க மற்ற ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ விளையாட்டு வீரரை மட்டும் தான் உருவாக்குதா, இல்ல உடற்கல்வி ஆசிரியர் மட்டும் தான் உருவாக்குதா, இல்ல சிறந்த சமூக சேவை மட்டும் தான் பண்றதா கேட்டா இல்ல. ஸோ உடற்பயிற்சியின் மூலம் முழு மனிதனை, இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு உடற்கல்வியோட நோக்கம் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் சார். நீங்க அதுக்கப்புறம் நீங்க மியூட் பண்ணிக்கலாம். அடுத்து வேற ஏதாவது ட்ரை பண்றோம். ஓகே. தேர்ட் கொஸ்டின், உடற்கல்வியின் நோக்கம் முழு மனிதனை உருவாக்குவது அப்படின்னு சொன்னது யாரு? உடற்கல்வியோட நோக்கம் உருவாக்குவது அப்படின்னு சொன்னது யாரு? கிடையாது. 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே டிபேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல யாரா இருக்கும்? படிச்ச மாதிரி இல்ல. ஜேபி நாஸ். சூப்பர் சார். ஸோ நீங்க வந்து ஜேபி நாஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஆன்சர் இதானா? ஆன்சர் இதானா? கன்ஃபார்மா?
கன்ஃபார்ம் சார். சூப்பர் சார். இதோட ஆன்சர் இதுதான். ஜேபி நாஸ் தான் உடற்கல்வி நோக்கம் வந்து ஒரு புது மனிதனை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ம். சார் சரி சார். மேம் சொல்லுங்க. சார் ஒன் மோர் கொஸ்டின் எதுவும் கேட்பீங்களா இந்த யூனிட்ல? சார் இந்த யூனிட் தான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கொஸ்டின் வரும். வேற யாராவது ட்ரை பண்றாங்க பார்க்கலாம். யாருமே ட்ரை பண்ணலாம், நீங்க மறுபடியும் நீங்க உங்களுக்கு சான்ஸ் தரங்க. ஓகே சார், ஓகே. வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். 3க்கு 2 கொஸ்டின் சூப்பர் சார். இப்படியே ரெகுலரா படிச்சே இருங்க. ஓகே. சீக்கிரமா எக்ஸாம் நம்ம நல்லபடியா. நம்ம ஓரளவு ஃபர்ஸ்ட் யூனிட் கவர் பண்ணிருக்கேன் சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிட் கவர் பண்ணிருக்கேன். அதுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த நோக்கம் இந்த எய்ம்ஸ் ஓகே. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே ரீட் பண்ணும்போது பேட்டர்ன் மாறி இருந்தனாலதான் இது அனைத்துன்றதை அப்படி சூஸ் பண்ணேன். ஓகே சார். அதுல அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்றதுல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணோம். கண்டிப்பா ஆமா. கண்டிப்பா. சூப்பர் சார். அடுத்து தேங்க்யூ சார். நான் வீடியோ மீட் பண்ணிக்கிறேன் சார். நான் அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. யாரும் கேட்கலன்னா சான்ஸ் என்ன கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் அடுத்து யார் ஜாயின் பண்றீங்க? நெக்ஸ்ட் யார் ஜாயின் பண்றீங்க? சார் யாரும் ஜாயின் பண்ணலைன்னா நானே ரிட்டர்ன் கூட அடிக்கலாமா சார்? ஓகே. நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவுதான் இவ்வளவு லோவா இருக்கும். பரவாயில்ல, நீங்க அட்டென்ட் பண்றீங்க, அதுல நான் சந்தோஷப்படுறேன். சார் நீங்களே ட்ரை பண்ணுங்க சார். யாருமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 4th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. உடற்கல்வியோட கொள்கை, பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். கேட்டது அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், இப்ப கேட்டிருக்கிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இதுல 4ல நீங்க எது உடல் உறுப்புகள் திறனை மேம்படுதல் இல்ல சமூக வளர்ச்சி இணைப்பு கலைத்திறன் உடற்பயிற்சி சார் இதுலயுமே இவன் அனைத்தும் தான் சார். ஓகே. நீங்க இவை அனைத்தும் சூஸ் பண்றீங்க. உடல் உறுப்புகளின் திறன் மேம்பாடு, தலை மற்றும் நரம்பு ஒருங்கிணைப்பு, சமூக வளர்ச்சி அனைத்து. ஸோ இதோட ஆன்சர் இவை அனைத்தும் தான். கரெக்ட் சார். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உடலை அழகாக வைத்துக் கொள்வது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 5ல உடலை அழகாக வைத்துக் கொள்வது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பிசிக்கல் கல்ச்சர் சார். பிசிக்கல் கல்ச்சர். அருமை. இதோட ஆன்சர் இதுதான். நீங்க ஒருவேளை ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சிட்டீங்க யூனிட் 1ல, அதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா. ஆமா சார், யூனிட் 1 முடிச்சிருக்கேன். ஆனா இன்னுமே நீங்க ஏதாவது டெப்தா எடுத்திருப்பீங்கல்ல. ஸோ நீங்க எந்த மாதிரி கொஸ்டின் அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்றத செக் பண்றதுக்காக ஸோ நம்மளுக்கு ஒரு ரிவிஷன் போட்ட மாதிரி இருக்கும். நான் எந்த கிளாஸஸும் போல ஃபுல்லாமே கூகுள் ஏஐல தான் படிக்கிறேன். ஓகே ஓகே. ஏஐல தான் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறேன். சரிங்க சார். கண்டிப்பா. இன்வால்மெண்டோட நல்லா ஜாலியா வந்தாங்கன்னா நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம். நானும் அடுத்தடுத்து தேடுவேன். பட் ஆனா யாரும் கண்டிப்பா சார். நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகும் தேடுறவங்களுமே. இப்ப நம்ம ஒரு ப்ரீ கிளாஸ் நம்ம நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இல்ல சார், இப்ப நம்ம ஊர்லயுமே நம்ம சொந்த ஊர்ல வந்து இப்போ ஒரு 35 பேர் பிடிஆ இருக்காங்க சார். வேற பிரைவேட் ஸ்கூல்ல. யாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் போல, கவர்மெண்ட் சைடு போல. ஆனா பிரைவேட்ல நல்ல சேலரியோட தான் இருக்காங்க. ஒரு 40,000 45,000. ஆனா இப்ப அவங்ககிட்ட சொல்றேன், இந்த மாதிரி யாரும் இல்லைங்க இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கோச்சிங் மாதிரி நடக்குன்னு சொல்றேன். இதை ஷேர் பண்றேன். பசங்க இருந்தாங்கன்னா வரட்டும் சார். கண்டிப்பா சார். கிளாஸ் முடிஞ்சுக்கும் நம்மளோட சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐசிஎஃப்எம் அந்த இன்ஸ்டாலே நிறைய வீடியோ போடுவோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ 6th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. பிசிக்கல் எஜுகேஷனோட அதுக்கான மற்றொரு சமமான பெயர். பிசிக்கல் எஜுகேஷன் மற்றொரு சமமான பெயர் பிசிக்கல் ட்ரைனிங் சார். பிசிக்கல் ட்ரைனிங். ஆப்ஷன் பிசிக்கல் கல்ச்சர். கல்ச்சரா வருது. எஜுகேஷனுக்கு அதோட மற்றொரு சமமான பேர்னா பிசிக்கல் கல்ச்சர் தான் வரும். கல்ச்சர். சரிங்க சார், ஒன்லைன் விட்டுட்டேன். சரி, ஞாபகம் வச்சுக்கிறேன். பிசிக்கல் கல்ச்சர் மற்றொரு. இல்ல சார், அன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுக்கும்போது பிசிக்கல் ட்ரைனிங் தானே சொன்னீங்க இல்லையா? நீங்க பிசிக்கல் ட்ரைனிங் அல்லது பார்த்தேன் சார், அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ்ல இருந்ததை நீங்களும் சொல்லியிருந்தீங்க. நல்லா பாருங்க, நீங்க மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. கார்த்தி அந்த நோட் எடு. கார்த்தி வெயிட் பண்ணுங்க, நோட் செக் பண்றேன்.
வேற ஏதாவது ஆன்சர் பண்றீங்களா? இது இந்த சிக்ஸ்த்துக்கு ஆன்சர் என்னன்னு? பிசிக்கல் எஜுகேஷனோட மற்றொரு சமமான பெயர் என்ன வரும்? யாராவது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நாலேஜ் கிடைக்கும். நார்மலா ஜஸ்ட் பார்த்து போட்டேன். கல்ச்சர் சூப்பர். ஹலோ சொல்லுங்க. சார், பிசிக்கல் ட்ரைனிங் தான் நோட் பண்ணிருக்கேன். நீங்க அப்படிதான் நடத்திருக்கீங்க. பிசிக்கல் எஜுகேஷன் மற்றொரு சமமான பெயர் பிசிக்கல் ட்ரைனிங். பிசிக்கல் ட்ரைனிங் தான் சொன்னேன். பிசிக்கல் ட்ரைனிங் அப்படின்றது ஆன்சர் ஏதாவது பண்ணலாம். வாட் இஸ் பிசிக்கல் ட்ரைனிங்? வலிமையான பிசிக்கல்களை உருவாக்குவது. வேற வேற யாராவது? உடற்பயிற்சி பிசிக்கல் ட்ரைனிங்ன்றது ஆப்ஷன் ஏ. உடற்பயிற்சியின் மூலம் வலிமையான தசைகளை உருவாக்குவது. சூப்பர். இது ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஆனா இதோட இங்கிலீஷ் மீனிங் பாருங்க. லைஃப் ஸ்டைல் ஆஃப் இயர்லி ஹியூமன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். ஒரு சில ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்பாட்டான்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, அதனால பாத்துக்கங்க. இதுக்கான ஆன்சர் 9th ஒன். ஸ்போர்ட்ஸில் மனிதனின் வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது? ஸ்போர்ட்ஸா ஸ்பாட்டாவா? கொஸ்டின் தப்பு. ஹவு வாஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் இயர்லி ஹியூமன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸா ஸ்பாட்டாவா? ஸ்பாட்டன்ஸ். சார், ஸ்பாட்டான் தான் நினைக்கிறேன். ஸ்பாட்டான் காலத்துல தான் ராணுவ ஆட்சி முறை இருந்தது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்பாட்டால மனிதனோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ராணுவ கட்டுப்பாட்டு ஆட்சி முறை முழுக்க பயிற்சியில் ராணுவ பயிற்சியாக தான் இருக்கும். முறை கம்ப்ளீட்லி மிலிட்டரி லைஃப் ஸ்டைல். சூப்பர். அங்க இருக்கக்கூடிய 7 வயசு பிள்ளைங்களை 7 வயசு ஆனோடனே பிள்ளைங்களை எடுத்து ட்ரைனிங் கொடுத்து கடுமையான ராணுவ பயிற்சி முறை கொடுத்து 35 வயசு வரைக்கும் ட்ரைனிங் பண்ணுவாங்க. சூப்பர் சார். இந்த மாதிரி தான் ஃபுல்லா படிக்கணும். ஒரு டாபிக் எடுத்தோம்னா என்ன டாபிக் ஃபுல்லா தெளிவா படிச்சிடணும். அப்பதான் நமக்கு எப்பவுமே மறக்காது. ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சோம்னா இன்னும் நமக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸ்பாட்டாவில் குழந்தை பிறந்தவுடன் பரிசோதிக்க முதலில் வருபவர் யார்? ஸ்போர்ட்ஸ் கிடையாது, ஸ்பாட்டா. ஸ்பாட்டாவில் குழந்தை பிறந்தவுடன் பரிசோதிக்க முதலில் வருபவர் யார்? Who first claimed a newborn child in Sparta? யார் வருவாங்க? கவர்மெண்ட் வருவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் வருவாங்க. இல்ல சார், அதுல அந்த ஆட்சி பண்றாங்களா சார், அவங்க தான் குழந்தை பிறந்த செக் பண்ணுவாங்க ஸ்பாட்டால. வந்து அவங்க அதிகாரிகளா ஒருவேளை இல்ல, அது அதிகாரிகளா கவர்மெண்டான்னு தெரியல. அந்த 2 ஆப்ஷன் ஏதோ ஒண்ணு. ஏன்னா செக் பண்ணவே அந்த குழந்தைகளை வந்து